அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் பண்பாடு மற்றும் நாட்டுப்புற கலை மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிப்பதற்காக மாவட்டம் தோறும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2024-2025 ஆண்டிற்கான சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சிக்கு விண்ணப்பிப்பதற்காக நாட்டுப்புற கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சங்கமம் நம்ம ஊரு திருவிழா 2024-2025 பற்றி கலை பண்பாட்டுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். கலை பண்பாட்டுத்துறை வழங்கும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா 2024-2025 நிதியாண்டில் நாட்டுப்புற கலைகளையும் கலைஞர்களையும் பேணி வளர்ப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் பண்பாட்டு விஷயங்களை கொண்டாடுவதற்கும் கலைஞர்களுக்கு நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா என்ற பெயரில் சென்னை, அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர், தஞ்சாவூர், வேலூர், சேலம், திருநெல்வேலி, காஞ்சிபுரம், மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 8 இடங்களில் நாட்டுப்புற கலை விழாக்கள் நடத்தப்படும். இக்கலை விழாவின் வாயிலாக சுமார் 4500க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் பயன்பெறுவார்கள். சென்னையில் ஜனவரி 2025 பொங்கல் பண்டிகையின் போது தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகள், அயல் மாநில நாட்டுப்புற கலைகள், செவ்வியல் கலைகள் இடம்பெறும் வகையில் பிரமாண்ட சங்கமம் நம்ம ஊரு திருவிழா சென்னையின் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டு துறையால் நேரடியாக நடத்தப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய 8 இடங்களிலும் மண்டல கலை பண்பாட்டு மையங்களின் வாயிலாக கலை விழாக்கள் இந்நிதியாண்டுக்குள் நடத்தப்படும். சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் பங்கு பெற விரும்பும் கலைக்குழுக்கள் தங்களது கலைத்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் 5 நிமிட வீடியோவினை குறுந்தகடு அல்லது பென்டிரைவில் பதிவு செய்து அத்துடன் கலை பண்பாட்டு துறையின் இணையதளத்தில், அதாவது www.artandculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தில் கூறியுள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து தொடர்புடைய கலை பண்பாட்டு துறையின் மண்டல கலை பண்பாட்டு மைய அலுவலகங்களுக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கலை பண்பாட்டு துறையால் அமைக்கப்படும் தேர்வு குழுவால் தகுதியான கலைக்குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நிகழ்ச்சியின் போது பங்கேற்க வாய்ப்புகள் அளிக்கப்படும். கலைக்குழுக்கள் பின்வரும் விதிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும். தங்கள் குழுவின் கலைத்திறமையை வெளிப்படுத்தும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட 5 நிமிட வீடியோவை குறுந்தகடு அல்லது பென்டிரைவில் பதிவு செய்து அத்துடன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட படிவத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தொடர்புடைய கலை பண்பாட்டு துறையின் மண்டல உதவி இயக்குனர் அலுவலகங்களுக்கு 10/12/2024 முன்பாக பதிவு அஞ்சலில் அனுப்பி வைக்க வேண்டும். ஒரு குழுவில் இடம்பெற்ற கலைஞர்கள் வேறு எந்த குழுவிலும் பங்கேற்க இயலாது. தேர்வு குழுவின் முடிவே இறுதியானது. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மண்டல வாயிலாக முகவரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இடம் கோயம்புத்தூர். மாவட்டங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கும் சேர்த்து மண்டலம் கோயம்புத்தூர். இதற்கான முகவரி உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி வளாகம், செட்டிப்பாளையம் பிரிவு ரோடு, மலுமிஞ்சம்பட்டி அஞ்சல், கோயம்புத்தூர். மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு வேண்டுமென்றால் உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து தஞ்சாவூர் மண்டலம். தஞ்சாவூர் மண்டலத்தில் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் இடம்பெறும். இவை அனைத்தும் சேர்த்து தஞ்சாவூர் மண்டலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மண்டலத்திற்கான முகவரி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் வேலூர் மண்டலம். இவ்வாறு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு அந்த மண்டலங்களின் முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த முகவரியில் உங்களது விண்ணப்ப படிவம் மற்றும் பிற விவரங்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 8 இடங்களில் இந்த கலை போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எத்தனை மாவட்டங்கள், மண்டல உதவி இயக்குனரின் முகவரி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரின்னு இந்த கலை விழாவில் கலந்து கொள்வதற்காக விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்ப படிவம் எவ்வாறு நாம் இணையதளத்திலிருந்து பதிவு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் கலை பண்பாட்டுத்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. வாட்ஸ் நியூ அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட்லயே கொடுக்கப்பட்டுள்ளது சங்கமம் நம்ம ஊரு திருவிழா 2024-2025 கலைக்குழுக்கள் விண்ணப்பித்தல் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலைக்குழுக்கள் விண்ணப்பித்தல் கலை பண்பாட்டுத்துறை வழங்கும் சங்கமம் நம்ம ஊரு திருவிழா அந்த மாதிரி கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழே விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்ய தொடர்புடைய அலுவலர்களின் முகவரி பதுவஞ்சலில் விண்ணப்பிக்க அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த விண்ணப்ப
படிவத்தை பார்ப்போம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல உங்களது விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும். இதை நீங்க நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். சங்கமம் நம்ம ஊர் திருவிழா 2024-2025 நாட்டுப்புற கலைக்குழுவினர் பங்கேற்பதற்கான விண்ணப்பம். உங்களது மாவட்டத்தை இங்க ஃபர்ஸ்ட்ல எழுத வேண்டும். அதன் பிறகு நாட்டுப்புற கலைக்குழுவின் பெயர், குழுவின் தலைவர் பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி எண், கலைப்பிரிவு, குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை, குழு உறுப்பினர்களின் பெயர் விவரம் மற்றும் கலைப்பிரிவு, கலை பண்பாட்டுத்துறையின் இணையதளத்தில் இக்குழு பதிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து கலைக்குழு தலைவரின் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து மேற்சொன்ன முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். உங்களது மாவட்டம் எந்த மண்டலத்தின் கீழ் வருகின்றதோ அந்த மண்டல முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்ததுதான் அலுவலர்களின் முகவரி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. மண்டல வாரியாக உதவி இயக்குனர் அலுவலர்களின் அலுவலக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் உங்கள் மாவட்டம் எந்த மண்டலத்தின் கீழ் வருகின்றதோ அந்த மண்டல முகவரிக்கு உங்களது விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.